புக்கை எடுத்தா 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள தூக்கம் வருதா? நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஓட்டப்பந்தயத்துக்கு. ஆமாம், நீங்கள் தூங்குற இந்த நேரத்தில் பல லட்சக்கணக்கானவங்க படிச்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த வாசப்படியை மிதிக்க போறீங்க? உங்கள் கோல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நீ தூங்குற இந்த நேரத்தில் லட்சக்கணக்கானவங்க உன்னை முந்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. கவனம் சிதறினா லட்சக்கணக்கானவங்களுக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டே இருப்போம். கனவு காணுங்கள். அப்படி காணுங்கள் உங்கள் கனவை. செலக்ட் ஆயிட்டீங்க. அந்த தருணம் எப்படி இருக்கும்? யாருக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம்? முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிற அந்த நாள், பிரசவித்த குழந்தையை தாய் பார்க்கும் பொழுது ஏற்படும் பரவசம் கிடைக்கும். சிறகு முளைத்து பறக்கப் போகிற நாள், கனவு நினைவான நாள். அது என்னுடைய நாளாக இருந்தால் எப்படி இருக்கும்? கனவு காணுங்கள் இப்படி. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையதுயர்வு. உன் ஆசை, லட்சியம், கனவு, விடாமுயற்சி எவ்வளவோ அதுவே உன் வெற்றியின் உயரம். குளத்துல தண்ணி எவ்வளவு தூரம் ஆழம் இருந்தாலும் மலர் தண்ணீர் மட்டத்தை விட உயரமா மலர்ந்து நின்று சிரிக்கும் நம்மளை பார்த்து. உனக்கு தடைகள் எவ்வளவு வந்தாலும் விடாமுயற்சியோட ஜெயிச்சு காமிப்போம். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் ஜெயிக்க பிறந்தவன்டான் காமிக்கணும்ல. கனவு தூக்கத்தில் வருவதாக இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் கூறியதைப் போல உன்னை தூங்க விடாமல் செய்யும் கனவாக நீ காண வேண்டும். நமக்கு ஒன்று வேணுமானா அதுக்கு இறுதி வரைக்கும் நம்ம போராட தயாராக இருக்கணும். இந்த தடவை வேலை எனக்கு தான், நீ என் பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் டைப் பண்ணியே தீரணும் அப்படின்னு எத்தனை பேர் உறுதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை உறுதி. நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா கடவுளே நேரில் வந்தாலும் பயன் இல்லை, வேஸ்ட்டு. உங்களால் முடியும். யார் ஒருவர் எதை அடைவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அவர் அதை அடையாமல் தடுத்து நிறுத்த இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. உறுதியோட நீங்க நினைச்சது முடியும் வரைக்கும் முயற்சி செய்யுங்க. ஆசைப்பட்டுட்டீங்க வேலை வேணும்னு, ஆசைப்பட தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தகுதி இருந்ததால தான் நம்ம ஆசையே பட்டோம். 13/7/2025 பிறகு புக்கை தொடக்கூடாது. படிங்க, பொருள் புரிந்து ஆழமான உறுதியோட நம்பிக்கையோட படிங்க. நெஞ்சில் ஒரு நெருப்பு, வைராக்கிய நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்குற வரைக்கும். வணக்கம்.